ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மழை இல்லை பந்தலை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த நிலமை தான் உங்களுக்கு. மழையில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மழை காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பந்தலை சரியாக பராமரிக்காத காரணத்தினால இப்போ அது மேலே பேனர் எங்கள் கிட்ட வீட்டில் பேனர் இருந்துச்சு. இந்தமாரி தண்ணி ஒழுகிட்டு இருக்க காரணத்தினால பேனர் எடுத்து மேலே போட்டு பந்தலை அமைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆடு வளர்ப்பு பற்றி டவுட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோவுக்கு கேட்குற டவுட்டுக்கு கமெண்ட்டில் கேட்குற டவுட்டுக்கு நான் வீடியோவே மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். வேணால் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே போல் மழை காலத்தில் என்ன பண்ணணுன்னா, பந்தல் சாய்ப்பு பந்தல் இருக்கட்டும், நம்ம சைடில் கொட்டாய் இருக்குது. ஆனால் கொட்டாயில் நம்ம பகலில் கட்ட முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, பகலில் ஈரமாகிடுச்சுன்னா நைட்டில் தூங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்தமாரி சாய்ப்பு பந்தல் போட்டு வச்சுருப்போம் வெளியே. அந்த சாய்ப்பில் என்ன ஆச்சுன்னா, ஒரு சைடு கீற்று மேலேயும் ஒரு சைடு கீற்று கீழேயும் இருக்கிறதால மழை தண்ணி நடுவில் போய் நடுவில் சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி ஐடியா பண்ணோம், காலையிலே என்ன பண்ணணும்னா போய் தார்ப்பாய் வாங்கணுமா இல்லை பேனர் வீட்டில் இருக்குது, பேனர் எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடுகள்லாம் அங்கங்கே தண்ணி இல்லாத இடத்துல கொஞ்சம் கட்டிட்டு எங்கள் அப்பாவும் நானும் மேலே ஏறி அந்த பேனரை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். மழை காலத்தில் ஆடு வளர்ப்புன்றது ரொம்பவே சிரமமான விஷயம். அடைமழையில் அடைமழை இல்லாத காலத்தில் ஆடு மாடு வளர்ப்போம் ராஜான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற டைலாக்கு ஏற்ற மாரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இங்கே. ஆனால் இதுக்கே நம்மளால் முடியல. ஆனால் மழை காலத்தில் ஆடு மாடு பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸு ப்ரிவென்ஷன்ஸ் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாரி முன்னாடியே நீங்கள் நிறையா வேலை பண்ணிடணும். இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை இந்தமாரி வீட்டுக்கு முன்னாடி கட்டிட்டு அந்தமாரி ரொம்ப நாளமும் கட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல ஈரமாக்கி அது இது பண்ணிவிடும். அதனால் அந்த கொட்டாய் பராமரிப்பு கரெக்டாக பண்ணுறதுக்காக இந்த பேனரை மேலே தூக்கி போட்டுட்ருக்கோம். எங்கள் அப்பா சொன்னார் நடுவில், இந்த பேனரை தூக்கி போட்டு நீ வீடியோ எடுக்கிறதுக்கு தான்டா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, திட்டு தான் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்காக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மழை காலம் அது அழகாக தான் இருக்கும். ஆனால் மழையும் பெய்யணும். ஏன்னா ஒரு சைடு நம்ம விவசாயிகள் எல்லாமே நெல்லுக்காக பயிரிட்டிருப்பாங்க. ஆனால் மழையும் இல்லைன்னு வேணான்னு சொல்ல முடியாது, மழை வேணும்னு சொல்ல முடியாது. இதுதான் ஒரு விவசாயியோட நிலமை. ஒரு விவசாயி ஆடு மாடு வளர்த்தாலும் மழை வேணும். மழை நம்ம வயலுக்கு வேணும், விவசாயத்துக்கு வேணும். ஆனால் அதே சமயத்தில் மழை பெய்யறதுனால இந்த ஆடு மாடு வளர்ப்பு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். நம்ம மழை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆடு மாடை வெளியே கட்டுவோம், கரெக்டாக மழை பெய்யும், உள்ளே எடுத்துகிட்டு போய் கட்டுவோம், மழை நிற்கும். இதுமாரி நம்மளை மழைகள் ரொம்பவே சோதிச்சு பார்க்கும். ஆனால் அந்த சோதனையிலையும் நம்ம மழைக்கு ஏற்ற மாரி ஆடு மாடுகளை வளர்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது ஆடு மாடு வளர்ப்பில். அதனால் மழை காலத்தில் கொட்டகைகள், சாய்ப்புகள் இதெல்லாம் நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவே 100% லாபம் இருக்குது. அதே போல் இப்போது நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க என்னென்னா, ஆடு மாடுகளை கறிக்காக விற்காதீங்க, ஏன் அப்படி வளர்த்து இப்படி இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான பதில் என்னென்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உரத்துக்காக ஆடு மாடு வளர்ப்போம். உரம் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ நம்ம கஷ்ட காலத்தில் இப்போ ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா ஆடு மாடை வச்சு தான் அவங்க மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்கட்டும். ஆடு மாடில் இப்போ ஒரு கல்யாணம், நிச்சயார்த்தம், இதுமாரி காது குத்து, இதுமாரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடு மாடு ஒரு மினி ஏடிஎம் மாரி. ஆடு மாடை விற்று தான் அந்தமாரி ஒரு சில பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸே நடத்துகிறவங்களும் இருக்காங்க, இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஆடு மாடுகளை நீங்கள் கறிக்கு விற்காதீங்க. எங்களுக்கு கஷ்டமாக தான், உங்களுக்கே அப்படி கஷ்டமாக இருக்குன்னா வளர்க்குற எங்களுக்கு அதை விட கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கிறேன், அது இயல்பு. ஆடு மாடு வளர்ப்பது கறிக்கு தான், அதனால் இயல்பு. இதேமாரி ஆனால் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவோம். இதே போல் ஆதிரா எங்கள் வீட்டு பாப்பாவும் வந்துட்டா. நம்ம பண்ணுறத பார்த்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கா பாருங்கள். இது போல் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஆடு மாடு வளர்ப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் உள்ள அனைவருமே
முழு பங்களிப்போட வேலை செஞ்சால் தான் 100% லாபம் உங்களுக்கு. நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சோ, ஆடு மாடுகளுக்கு வேலைக்கு ஆள் வச்சோ, வேலைக்கு இந்தமாரி பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அவங்க சரியாகவும் பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு காசும் அதிகமாக வாங்கிப்பாங்க. அதனால் ஆடு மாடு வளர்க்குற எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஆளுங்க இருக்காங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஆடு மாடு வளர்க்கலாம். அதை பற்றின ஒரு இதுவே கிடையாது. இதுவே நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சிங்கன்னா மிகப்பெரிய மிஸ்டேக் நடந்துடும். அது வேலைக்கு ஆள் வச்சாலும் நீங்கள் முழு டைம் கூட இருக்க மாரி இருக்கணும். அதுக்கு நீங்களே பண்ணிட்டு போயிடலாம். ஆடு மாடு வளர்க்குறது ஒரு குழந்தை குட்டியை வளர்க்குற மாரி பாருங்கள். அப்போ தான் அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா அம்மா மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதால நமக்கு ஆடு மாடு வளர்க்குறது வந்து நம்ம பகலில் வேலைக்கு போனாலும் சாயந்தரம் வந்து பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். அதனால் வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக ஆடு மாடு வளர்த்து இது போல் மழை டைமில் முக்கியமாகவே உதவிகள் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா தழைக்காக இருக்கட்டும், அதுக்கான தீவனமாக இருக்கட்டும், இது போல் அதிகமாக தேவைப்படும் உதவிகள். அந்தமாரி நேரத்தில் நீங்கள் கூட சப்போர்ட்டாக இருங்க. அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆடு மாடு எப்படி வளர்க்கணும் எப்படின்றத அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு ஏனோத்தனான்ட்டு பிஸ்னஸில் இறங்கி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் என்னென்னா, லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை விட்டுட்டு எப்படிலாம் ப்ராஃபிட் இது பண்ணணும்னு நம்ம சேனலில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் மெயின் வீடியோவாக போடுறேன். நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நிறைய ஆடு வளர்ப்பு தகவல்கள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்மளை ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் இந்த விவசாயம், இது போல் ஆடு வளர்ப்பு, இது போல் ஆடு மாடு வளர்ப்பு, தோட்டம், இது போல் வீடியோக்கள் போடுறதா இருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆட்டுக்குட்டிகள் இருக்குல்ல, ஆட்டுக்குட்டிகள் தான் நீங்கள் முக்கியமாக சின்ன வயசுலேருந்து கவனிக்கணும். ஆட்டுக்குட்டிகளை இறப்பில்லாமல் காப்பாற்றுறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். ஆடுகள் எப்படியா இருந்தாலும் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அதுக்கான எதிர்ப்பு சக்தி எல்லாமே உண்டாயிடும். அதனால் நீங்கள் ஆடுகளை பராமரிக்கக்கூடாதுன்றது இல்லை. ஆடுகளை பராமரிக்கிறதை காட்டிலும் குட்டிகள் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இளங்குட்டிகளை இறப்பில்லாமல் வளர்க்குறது தான் உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பில்லாமல் குட்டிகளை பராமரிக்கிறது தான். நாங்களும் அதே தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். குட்டிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து டெய்லியும் போயிட்டே இருக்கணும். அதேமாதிரி குடலில் புழு இருந்துச்சுன்னா அப்பப்போ பார்த்து அதை நீக்கம் பண்ணிடணும். இப்போது கழிச்சல் நோய்க்கான மருந்து வீட்டு ரெமிடிஸ் இருக்குது. வேணுன்னா சொல்லுங்களேன், உங்களுக்கு வீட்டு ரெமிடிஸ், ஆடு வளர்ப்பில் வீட்டு ரெமிடிஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக அதை பற்றின தகவல்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பந்தல் அமைப்பது இதை பற்றி போட்டுருக்கிறதால நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஆடுகளுக்கான ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன, வெட்டினரி டாக்டர்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் குட்டிகள் தான் உண்மையாகவே உங்களோட சொத்துக்கள். குட்டிகளை நீங்கள் எவ்வளோ இறப்பில்லாமல் வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபம். மழை காலத்தில் மழை காலத்தில் முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லைன்னா ஆடுகளுக்கு சளி பிடிச்சி ஆடுகள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் மழை காலத்தில் ரொம்பவே முக்கியமாக கவனிப்பாக பார்த்துக்க வேணும். இது போல் தண்ணி தேங்கி இருக்குது, தண்ணிகள் இருந்தாலே கொசு வரும். கொசு வந்தாலே ஆடுகளுக்கு கொசு கடிச்சு அதுக்கு ஒரு வியாதி வரும். அதனால் என்னென்னா, கொசு ஈவினிங் ஆனால் புகை மூட்டம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. கொசு இல்லாமல் இருக்கிற ஆடுகள் தான் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இப்போ இந்தமாரி பந்தால் போட்டுவிட்டு கொசு இல்லாமல் இருட்டில் இந்தமாரி வேப்பந்தழைகள் மிஞ்சுதில்ல, அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓரமாக வச்சுருங்க. அதுக்கான நெருப்பு கங்கு வந்து உள்ளார கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற இடத்துல விறகு அடுப்பை வச்சு எரித்து அதுலேருந்து கங்கு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நைட்டு கொசு மூட்டம் போடலான்னா கொசு கடிச்சு ரொம்பவே ஆடுகளுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும். தூக்கம் இல்லாமல்னா ஆடுகளுக்கு நம்மளை மாரி தான், தூக்கம் இல்லைன்னா அதுக்கும் தலைவலி வரும், எல்லாம் வரும். அதுக்கு சொல்ல முடியாது, நம்ம தான் பார்த்துக்கணும். ஆடு மாடுகள் வளர்ப்பில் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆடுகளுக்கு நோய் மேலாண்மை. இந்தமாரி மழை காலத்தில் அதுக்கு நோய் வந்து ரொம்பவே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இது போல் கடைசியாக பண்ணியாச்சு, பேனரை போட்டுவிட்டு இது போல் ஒரு இதுலேயும் விட்டு சுற்றி ஆடுகளுக்கு சேஃப்டி பண்ணியாச்சு. ஆனால் என்ன இதில் பெரிய விஷயம்னா, இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து மழை இல்லைன்றதுக்காக அதை விட்டுறக்கூடாது. மழை காலம்தான் இனிமேல். நவம்பர் தாண்டிடுச்சு, நவம்பரில் மழை காலம்தான் இனிமேல். அதனால் மழைக்கு மிகவுமே ஆடுகளை பராமரிக்கிறதுங்கிறது வந்து
ரொம்பவே முக்கியமான விஷயம். இது வந்து நான் அழுத்தி அழுத்தி ஏன் சொல்கிறேன்னா, ஆடுகள் இறப்பில்லாமல் வளர்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஆசை. ப்ராஃபிட் ஆடு வளர்ப்பே லாபம் தான். ஆனால் லாபத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது போல் மழை காலத்தில் அதை சேஃப்டி பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ஆடுகளை மழை காலத்தில் நோய் இல்லாமல் காக்கணும். இந்தமாரி பந்தல் அமைக்கணும். இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அடுத்தது வந்து அதுக்கு தேவையான இலை தழைகளை வச்சுக்கணும். நைட்டு கொசு மூட்டம் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். இது போன்ற பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஆடு வளர்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு ஷேர் ஆகும். ஆல்ரெடி என்னோடய வீடியோவுக்கு 20,000 பேர் பார்த்துருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிட்டு, கொஞ்சம் டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் என்னோட மிகப்பெரிய ஒரு அன்பை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.